ஹாய் ஹலோ வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு போன்ல ஈஸியா எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், அதை எப்படி யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம், அந்த சிம்பிள் ட்ரிக்ஸை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இதுல வந்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே போன்ல தான் நான் வந்துட்டு எடிட் பண்ணிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். எடிட்ல பண்ணிட்டு எல்லாமே அப்லோட் பண்ணதுதான். ஈஸியாவே நம்ம சிஸ்டம் இல்லைனா கூட போன்ல சூப்பராகவே பண்ணலாங்க. அதுதான் இதனுடைய ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் லைன் பை லைனா சொல்றேன். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கூட பண்ணலாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோல வந்துட்டு நான் நியூஸ்லாம் போடுறதுனால அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு விஎன்ல சூப்பரா பண்ணலாம் அப்படின்றத பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல பண்ணிருப்பேன். அடுத்ததா உங்களுக்கு யூடியூப்ல எப்படி ஈஸியா அப்லோட் பண்றது அந்த மாதிரிலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பா யூடியூப்ல எப்படி அப்லோட் பண்ணலாம், அதுக்கான தம்ப்லைன் என்ன அப்படின்றத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஒரு வீடியோல நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஈஸியான ட்ரிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எதுல பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் லாங் பிரஸ் பண்ணிட்டு இங்க கீழே சென்ட் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா விஎன் ஃபர்ஸ்ட் காட்டும். ஏன்னா நம்ம அதுல தான் பண்ண போறோம் இன்னைக்கு. அதை கொடுத்த உடனே மியூசிக் அப்படின்றத காட்டும். நம்ம வந்துட்டு நியூ அப்படின்றதுல கொடுத்துட்டு மை மியூசிக் அப்படின்ற கார்னர் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எதுல போட்டிருக்கோம்னா மை மியூசிக்ல எதுன்னு பாத்துக்கோங்க. டைம் ஏத்த மாதிரி இருக்கும். அதை யூஸ் கொடுத்தீங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். இப்போ வந்துட்டு இதை பிளே பண்ணி பாத்துக்கோங்க, அது கரெக்டான ஆடியோ தானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப லைட்டா ஜூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எந்த இடமும் அதை வந்துட்டு அப்படியே கரெக்டா அங்க வச்சுட்டு அந்த இடம் தான் கரெக்டா. அந்த கீழே வந்துட்டு ஸ்பிளிட்ன்னு இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு கட் விழுந்துரும். அடுத்ததா எது வரைக்கும் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் வர நமக்கு வேண்டாம். அப்ப அங்க ஒண்ணு பண்ணிட்டு இன்னொரு ஸ்பிளிட் கொடுத்தீங்கன்னா அங்க பாக்ஸ் மாதிரி இருக்கா, லாஸ்ட்ல வந்துட்டு டெலீட்னு இருக்கும், அதை பண்ணிட்டோம்னா டெலீட் ஆயிடும். அடுத்ததா இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நீங்க பிளே பண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. மறுபடியும் எந்த இடத்துல எல்லாம் கேப் இருக்கு, இல்ல மிஸ்டேக் எங்கேயாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் லைட்டா நம்ம மூவ் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். அந்த ஜூம் பண்ணீங்கன்னா அப்படின்னாவே கரெக்டா அங்க எங்க கேப் இருக்குன்றத காட்டும். இப்ப பாருங்க, இங்க கேப் இருக்குன்றதுனால நான் வந்துட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப லாஸ்டா அடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். இப்ப லாஸ்டா வந்துட்டு அந்த கேப் இருக்கு. அதே மாதிரி அதுல நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே ஸ்பிளிட்டட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை வந்துட்டு டிலீட் பண்ணலாம். இப்போ ஆடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல எந்த கேப்புமே கிடையாது. அடுத்ததா இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரைட்ல பிளஸ் இருக்கா, அதுல போயிட்டு போட்டோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு போட்டோஸ் காட்டும். இப்போ லாஸ்ட்ல போட்டோன்னு இருக்கும், அங்க வந்து போட்டோ மட்டும் தான் காட்டும். இது வந்துட்டு சிஎம் விஜய் அவர்களோடது, அதனால நான் விஜய் அவர்களோட போட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்க மேல இருக்குல்ல, இது வந்துட்டு ஒவ்வொரு சைஸ்க்கு காட்டும். யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம யூடியூப் தான் பண்ண போறோம், அதனால யூடியூப் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கிறோம். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா அந்த யூடியூப் சைஸ்க்கு கரெக்டா வந்துடும். இதே போட்டோ வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னொன்னு வேணும் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரியே போயிட்டு போட்டோல கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு போட்டோ, எந்த போட்டோ வேணாலும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த போட்டோ வைக்கிறீங்களோ அதை பிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணீங்கன்னா அப்படின்னா கரெக்டா அந்த யூடியூபோட சைஸ்க்கு வந்துடும். இப்போ எனக்கு வேற இதே மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை அப்படியே லென்த் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு வீடியோவை வைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்க்ரால் பண்ணிட்டு இங்க வச்சிருக்கேன்னா கீழே வந்துட்டு வீடியோ ஆப்ஷன் இருக்கு, அங்க நான் கை வச்சிருக்கேன்ல, அந்த இடத்துல நீங்க பிளஸ் கொடுத்தீங்கன்னா பிளஸ் கொடுக்குறோம். இப்ப அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த நடுவில் வீடியோன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் மட்டும் வரும். இப்போ அதுல எந்த வீடியோவோ அதை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப செலக்ட் பண்ணும்போது என்னன்னா மேல நீங்க பேசுறதும் கேட்கும், கீழே அந்த வீடியோல இருக்கிறதும் அப்படியே வந்துட்டு ஓபன் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல வேண்டாம், எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு அது மேல பாருங்க டெலீட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு கிளிக் கொடுத்துட்டு, இப்ப இங்கதான் எனக்கு வேணும் அதனால இங்க கொடுத்துட்டு போட்டோன்ற இடத்துல போயிட்டு மறுபடியும் வீடியோ செலக்ட் பண்றேன். அந்த வீடியோ வந்துட்டு இங்க அட்டாச் ஆயிடும். இப்ப இந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆகுது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அந்த வால்யூம் இருக்கா, அந்த வால்யூம் வந்துட்டு ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணிடுங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மேல பேசுறது கேட்கும், கீழே வந்துட்டு அந்த வீடியோ மட்டும் கிளிப்பிங்ஸ் ஆகும்.
இல்ல எனக்கு இந்த வீடியோவே வேண்டாம், நான் அதே போட்டோவே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது ஃபுல்லா நீங்க வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அந்த வீடியோ ஆடியோ எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு அந்த இமேஜை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு 10 இமேஜஸ் கூட வைக்கலாம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வச்சாச்சு. அடுத்ததா வேற ஏதாவது நம்ம மாத்தணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த போட்டோல நான் வேற ஏதாவது ஃபில்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்ல பாருங்க ஃபில்டர் இருக்கா, அதுல வந்துட்டு எந்த ஃபில்டர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க ஃபில்டர் மாறும். இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபில்டர் வச்சிட்டேன். இப்போ சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்த போட்டோக்கு வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே அதுவும் கொடுத்துடலாம். அடுத்ததான் இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொன்று பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல அடுத்து கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கு, அதுல எந்த அளவுக்கு போட்டோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். இல்ல சிஎம் விஜய் அவர்களோட போட்டோ மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் வச்சுட்டு கொடுத்தோம்னா இங்க வந்துடும். இதுல வந்துட்டு நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம், லைட்டா ஆல்டர் பண்ணிட்டு அதே மாதிரியே 1 by 1 ஸ்பிளிட்டு நம்ம வந்துட்டு மாத்துறது இல்ல மிரரோட எஃபெக்ட் அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாவே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ரெடி ஆயிடும். இப்ப எல்லாமே நம்ம வந்துட்டு மாத்தியாச்சு. இப்ப போட்டோ சைஸ் வந்துட்டு கரெக்டா வச்சுக்கோங்க, ஏன்னா யூடியூப் சைஸ்ல இருந்தாதான் நம்ம பாக்குறதுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபில்டர் இருக்கு, நீங்க வேணும் அப்படின்னா அந்த ஃபில்டர் வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா அப்படியே கூட விட்டுறலாம். இப்ப பாருங்க கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்க போனீங்கன்னாவே தெரியும் VN ஆப்ல. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு ஆப்ல மட்டும்தான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்றேன். இப்ப நீங்க பிளே பண்ணி பாக்குறீங்க கரெக்டா இருக்கு அப்படின்னா கார்னர்ல அந்த பட்டன் இருக்குல்ல அதை அழுத்திட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு இப்ப ஃபுல்லா ஒரு 100% வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி வீடியோன்றதுனால நம்ம சின்னதா எடுத்தா சீக்கிரம் எக்ஸ்போர்ட் ஆகி கொடுத்துரும். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால நீங்க அந்த டைம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நீங்க VN ஆப்ல வந்துட்டு எடிட் பண்றீங்க அப்படின்னா இதுதான் சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். சும்மா நம்ம நார்மலா ஒவ்வொன்னா தெரிஞ்சு கத்துக்கிட்டாவே கரெக்டா எல்லாமே தெரிஞ்சிடும். பாருங்க அதுக்குள்ள பாதி வந்துருச்சு. இந்த மாதிரியே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா வீட்ல இருந்தே போன் மூலமாவே வீடியோவை எடிட் பண்ணி அழகா நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இதுக்கு எனக்கு சிஸ்டம் தான் வேணும், கண்டிப்பா அதுலதான் நான் பண்ணி ஆகணும், அதுவும் பிரீமியர்ல தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த ஒரு ஆப்ல நீங்க கண்டிப்பா முடிச்சுக்கலாம். பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ முடிய போகுது. இப்போ அவ்வளவுதான் 100% வந்துட்டு நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ பேஜ்ல வந்துட்டு இது சேவ் ஆயிடும். நீங்க அதுக்கப்புறமா எடுத்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.